பெண் மானபங்கப்படுத்தப்பட்டதாக பொய் புகார் கொடுக்கப்பட்டதா? கல்லூரி அதிகாரி விளக்கம் அளித்தது என்ன? கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அருகே உள்ள பெட்டதாபுரம் பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அக்கல்லூரியில் முதன்மை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வந்த பிரசன்னன் என்பவர் தன்னை மானபங்கப்படுத்த முயன்றதாக பெரியநாயக்கன் பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்தார். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து பெட்டாபுரத்தில் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக கல்லூரியின் மனிதவள மேம்பாட்டு மேலாளர் மனோகரன் விளக்கம் அளித்தார். பாலியல் புகார் அளித்த பெண்ணின் கணவர் தங்களது கல்லூரியில் ஏசி மெக்கானிக்காக பணிபுரிந்து வருகிறாராம். கடந்த மாதம் அவரை பணிக்காக அழைத்தும் அவர் வராததால் அந்த பணியை வேறு ஒரு நபருக்கு கல்லூரி நிர்வாகம் வழங்கிவிட்டதாம். இதனால் கோபமடைந்த அந்த பெண்ணின் கணவர் காரமடை டீச்சர்ஸ் காலனி பாலாஜி நகரில் உள்ள பிரசன்னா வீட்டிற்கு சென்று அவரது கார் கண்ணாடி, இருசக்கர வாகனம், வீட்டின் ஜன்னல் கண்ணாடி ஆகியவற்றை உடைத்து சேதப்படுத்தியதாகவும், இது குறித்து பிரசன்னா காரமடை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க, அப்போது காவல் நிலையத்தில் இருதரப்பும் மன்னிப்பு கேட்டு சமரசம் செய்து கொண்டார்கள் என்றும், அதன் பின்னர் தான் கடந்த 12ஆம் தேதி ஏசி மெக்கானிக்கின் மனைவி பிரசன்னா மீது பாலியல் புகார் கொடுத்திருக்கிறார் என்றும், புகார் கொடுத்த அன்று அந்த பெண் எந்த சலனமும் இன்றி கல்லூரியிலிருந்து வெளியேறுகிறார் என்ற காட்சியையும் கல்லூரி நிர்வாகத்தினர் வெளியிட்டு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். போலீசார் இது குறித்து விசாரித்து வருகிறார்கள்.